ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தாக்கா நாட்டிக்கோழி கிரேவி சப்பாத்தி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் அதுவும் இல்லாது வேறு ஒரு கெஸ்ட்டு 2 பேர் கெஸ்ட் வராங்க எங்கள் வீட்டில் புதுசாக. அவங்க வந்து யாருன்ட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், சரியா? சரி. இப்போ வந்து நாட்டிக்கோழி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் நாட்டிக்கோழி எடுத்து நல்லா 1.5 கிலோ நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்கா உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு நான் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு 4 விசில் வந்த பிறகு பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. 4 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம் கேஸு. வாங்க இப்போ நம்ம கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். கிரேவி செய்யறதுக்கு நான் கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் கிரேவி நல்லா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நிற்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம். பச்சை மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை. பூண்டு போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் பூண்டு, இஞ்சி பூண்டு. இதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு 5 தக்காளி. போட்டு நல்லா வதக்கட்டும் கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஏன்னாக்கா நான் மஞ்சள் பொடி சிக்கனில் போட்டு கழுவி தான் வச்சேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு மசாலா போட்டுக்கலாம். வாங்க இப்போ வந்து வெந்துச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணோம், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்கணும். இதில் நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி ஒரு 2, சாம்பார் வெங்காயம், பூண்டு ருபி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் தேங்காய் வைக்கிறது இல்லை, கிரேவி மாதிரி வரணும் இல்லையா, அதனால இது. கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கிரேவி கொதிக்கிட்டோம். வாங்க இப்போ இது கிரேவி கொச்சிச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்படி கொச்சிருக்குது. இந்த பக்கம் சிக்கன் 4 விசில் வச்சல, அது வெந்துச்சான்னு பார்க்கலாம்.
சூப்பராக வெந்துச்சு, பரவாயில்ல. இது இந்த பக்கம் கிரேவியில் ஊற்றி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா கிரேவி மாதிரி வரட்டும். கொச்ச பிறகு பார்க்கலாம். ஃபுல்லாக அது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொச்ச பிறகு பார்த்துக்கலாம். வாங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசையணும். மாவு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ நல்லா வரும் சப்பாத்தி. உப்புலனாக்கா எப்படி உப்போம்? மாவு நல்லா பிசைஞ்சு சுட்டால் தானே உப்போம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் போட்டாக்கா காயாது இருக்கும். இது ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு போட்டு நம்ம கையில் இப்படி உள்ளங்கையில் நல்லா அமுத்தி பிசையணும் மாவு. அந்த மாவில் நல்லா ஊற 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 நல்லா இருக்கும். ரொட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். சுடும்போது பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம சிக்கன் குழம்பு கொச்சின்னு பார்க்கலாம். ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அப்பா நல்லா கொச்சின்னுக்குது. இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணும். இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனுக்கு நல்லா ஒட்டணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா சீரகம் போட்டுக்கலான்னுக்கிறேன். 1 ஸ்பூன், 1.5 கூட போடுங்க, பரவாயில்ல. இப்போ 1 ஸ்பூன் மிளகு பவுட்ரு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். நம்ம பக்கத்தில் ஒரு அடுப்பு காலியாகுது, அதில் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், நல்லா கொதிக்கணும். வாங்க சப்பாத்தி செய்யலாம். இப்போது சப்பாத்திக்கு முட்டை பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம்.
வாங்க இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். சுட சுட சிக்கன் கிரேவி. எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா விருந்தாளி வராங்கன்ட்டு, அவங்க தான் இந்த விருந்தாளி பாருங்க 2 பேர். ஹாய். இப்போ நம்ம எங்கள் அத்தை செஞ்ச சிக்கன் கிரேவி அப்புறம் சப்பாத்தியை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ என்ஜாய் கைஸ். சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா. எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்றோம் கைஸ். நீங்களும் எல்லாரும் வாங்க, யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. ஹானஸ்ட் ரிவ்யூ எங்கள் அத்தை செய்கிறது எப்பவுமே நல்லாயிருக்கும். இது கூட டேஸ்டியாக ஸ்பைஸியாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. சீரியஸ்லி இட்ஸ் வெரி குட். ஸோ ட்ரை. இப்போ நான் செய்தது பார்த்துருப்பீங்க சிக்கன் கிரேவி சப்பாத்தி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.